இப்போ நம்ம கிட்ட வந்து Moto G35 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 10,000 ருபீஸ்க்கு வந்து 128GB வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியலாக நம்ம எப்படி அந்த சாஃப்ட்வேர் செட்டப்லாம் பண்ணுறது அதை பற்றி வந்து குயிக்காக பார்த்தலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த இனிஷியல் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் மற்ற மோட்டோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே வந்து சிமிலரான செட்டப் ப்ராசஸ் தான் இருக்கும். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து பிக் சேவிங் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த பிக் சேவிங் டேஸில் வரக்கூடிய டீல்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ டீல்ஸ் சேனலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. மேசிவான டீல்ஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபோனை வந்து இனிஷியலாக நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஹலோ மோட்டோ இந்த பேஜ் இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ செட்டப் யூஸிங் அனதர் டிவைஸ் இருக்கும். இந்த பேஜ் வந்து நீங்கள் பழைய ஃபோன்லேருந்து டேட்டா வந்து காப்பி பண்ணணும்னு நினச்சா மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஆர் ஐஃபோன் எந்த டிவைஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருந்து காப்பி பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து இதை ஸ்கிப் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த டிவைஸை செட்டப் பண்ணுறேன். அண்ட் கனெக்ட் டு வைஃபை பேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz அண்ட் 5 GHz. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைஃபை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ இந்த பேஜில் வந்து கெட்டிங் யுவர் ஃபோன் ட்ரேடின்னு வரும். ஸோ இந்த ப்ரைவசி அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஹெல்ப் இம்ப்ரூவ் மோட்டோரோலா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். என்ஹான்ஸ்டு டிவைஸ் சப்போர்ட்மே வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடிஷ்னல் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஸ்மார்ட் அப்டேட்ஸ்மே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்டேட் தான் வந்ததுன்னா மேனுவலாக நம்ம செட்டிங்ஸில் போய் ஒவ்வொரு ஆடியுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் அப்டேட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து கூகுள் சைன்இன் பேஜ் வந்துடும். இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். லேட்டராக நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட வந்து நம்ம மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இந்த கூகுள் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேயுமே வந்து ஒரு சில ஜிம்னாஸ்டிக் பண்ணோம். ஸோ இந்த சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னிஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்கும். ஸோ இந்த அலோ ஸ்கேனிங் எதுக்காக அப்படின்னா நியர்பை டிவைசஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து பின் செட் பண்ண சொல்லி கேட்குது. அண்ட் ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய்ட்டு பின் வேணுமா, பேட்டர்ன் வேணுமா, பாஸ்வேர்டு வேணுமான்ற வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேட்டர்ன் செட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வந்து அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக டச் பண்ணாலே வந்து நம்ம ஃபிங்கரை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த பொசிஷனில் வந்து அன்லாக் பண்ணுவீங்களோ அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஃபிங்கர் வந்து லைட்டாக டேப் பண்ணாலே வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆட் அனதர் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான், சிம்பிள் தான். நம்ம ஃபிங்கர் வந்து அப்படியே டேப் பண்ணி எடுத்தாலே போதும். எந்த பொசிஷனில் நம்ம அன்லாக் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். டன் கொடுத்துடலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே வந்து கேட்குது. இதுவுமே வந்து கையோடு செட்டப் பண்ணிடலாம் தேவைப்பட்டதுன்னா. ஸ்கிப் லாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். ஸ்கிப் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து டைரெக்ட் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து ஃபோன் அன்லாக் பண்ணுறோம். லிஃப்ட்டும் அன்லாக் இருக்கும். ஃபோனை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணியுமே வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணோம் இந்த லிஃப்ட்டும் அன்லாக்கு. அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஓகே தான் கொடுத்தாகணும். ஒன்ஸ் ஃபோன் செட்டப் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இமெயில் அட்ரஸ்லாம் கேட்குது. இது வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். டேரெக்டாக நம்ம இமெயில் அட்ரஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் லான்ச்சஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து அவங்க நமக்கும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது தேவை இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த நியூஸ் லெட்டர்ஸ் வந்து ரெகுலராக வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேவிகேஷன் ஸ்டைல் வந்து பட்டன் வேணுமா கெஸ்டர் வேணுமான்றது வந்து நம்ம ஸ்டார்டிங்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் தீமே வந்து இங்கே பார்த்துக்கலாம். லைட் தீம் வேணுமா, டார்க் தீம் வேணுமா, ட்ரான்சிஷனுமே வந்து கேட்குது. ஸோ அன்றைக்கி டைம் ஏற்ற மாதிரி வந்து தீமை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நான் இப்போதைக்கு லைட் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லாக் ஸ்க்ரீனில் கலராக வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். இது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ட்ரை நோன்னு வேறு கேட்குது பாருங்கள். நோ தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணிட்டோம். கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். இட்ஸ் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. 128GB வந்து 13GB வந்து யூஸ் பண்ணியிருக்கு. நமக்கு ஒரு 105GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. சிஸ்டம் வந்து 11GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. ஆப்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 2GB இருக்குது. அண்ட் யூனிசாக் 760 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா ஒயிட் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ஃபுல் HD தான். அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14 வருது. ஒரு மேஜர் அப்டேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து நவம்பர் மந்தில் இருக்குது. வேறு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்ற வந்து பார்க்கலாம். நம்ம சிஸ்டம் அப்டேட்ஸ்
செக் ஃபார் அப்டேட்ஸ் 48 MBக்கு அப்டேட் வந்திருக்கு டிசம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டு. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகே கொடுத்துடலாம். இதை அப்டேட் ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மோட்டோ G35 வந்து நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனிஷியல் சாஃப்ட்வேர் செட்டப் வந்து இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணிக்கலாம். G35க்கு மட்டும் இல்லை G45 இருக்கட்டும் மற்ற மோட்டோ டிவைசஸ்க்குமே வந்து சிமிலரான செட்டப் ப்ராசஸ் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.